ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மறுமணம், ரீமேரேஜ். ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு நாம் நிம்மதியாக இறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய செல்வத்தில் 25% ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வைத்தார். மற்றொரு 25% தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்தார். மீதம் இருக்கிற 50% என்ன செய்வது என்று அந்த பத்திரம் எழுதுபவர் கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர், இந்த மீதம் இருக்கிற 50% என் மனைவிக்கு எழுதிவிடுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். அவள் நான் இறந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை போட்டார். பத்திரம் எழுதுவருக்கு ஒன்றும் புரியவில்லை, ஆச்சரியம். எதற்காக இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுகிறார் என்று தெரியவில்லை. அவருடைய மனநிலையை அறிந்த செல்வந்தர் சொன்னார், நான் இறந்த பிறகு என்னை யாராவது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அனாதை ஆசிரமத்திற்கு நான் எழுதி வைத்த 25% அவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள், சுகமாக இருப்பார்கள், ஆனால் என்னை நினைக்க மாட்டார்கள். மீது இன்னொரு 25% என் பிள்ளைகளுக்கு எழுதினால் அவர்கள் சொத்தை அனுபவிப்பார்கள், என்னை நினைக்க மாட்டார்கள். ஆனால் மீதம் இருக்கிற 50% என் மனைவிக்கு எழுதி வைத்து அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் எதற்கு போட்டேன் என்றால், அவளை திருமணம் செய்து கொள்கிறவன் சொத்துக்காக ஆசைப்பட்டு இவளை திருமணம் செய்து கொள்வான், அல்லது மனம் மாறி இந்த ஒரு செல்வந்தருடைய மனைவியை தன் மனைவியாகவே ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் திருமணம் செய்து கொள்வான். எது எப்படியாக இருந்தாலும் அவனுக்கு தினமும் மனசில் ஒரு உறுத்தல் வரும். இந்த இறந்து போன செல்வந்தன் எதற்காக இப்படி ஒரு நிபந்தனையை விதித்து இந்த தருதலையை எனக்கு கட்டி வைத்தான் என்று நினைப்பான். அந்த செல்வந்தன் மனைவி மிகவும் கொடுமைப்படுத்தியால், அந்த மனைவி கொடுமைப்படுத்தியவரை அந்த மறுமணம் செய்து கொண்ட கணவனுக்கும் அந்த கொடுமை வர வேண்டும். அப்பொழுது இவனை நினைத்து கொள்வான், இந்த பாவி சாகும்போது இந்த கண்டிஷனை எதற்கு போட்டார் என்று என்னை நினைத்து